ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம ஆர்ஆர்பி பேட்டர்ன் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 5 days நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணது. டே 6க்கான கொஷின் என்னங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மசில் இன் த ஹியூமன் பாடி இஸ் ஆல்சோ நோன் அஸ் பெரிஃபரல் ஹார்ட்? ஓகேவா, எந்த மசிலை வந்து பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின். ஆப்ஷன்ல டெல்டாய்டு, சோலஸ், ட்ரைசெப்ஸ், குளூட்டியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் தெரியாது. எஸ், ஃப்ராங்கா சொல்றேன், நானே எனக்கே தெரியாது தான் இந்த கொஷின், இப்பதான் நானே பார்த்தேன். எஸ், ஆனா இந்த கொஷின் நம்ம எழுதலாம். ஏன் எழுதலாம் அப்படின்னா இதுல ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க. என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க? பெரிஃபரல் ஹார்ட். பெரிஃபரல்னால என்ன அர்த்தம்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது பெரிஃபரல்னால என்ன சொல்லுவோம் நம்ம? எக்ஸ்ட்ரிமிட்டியை தான் சொல்லுவோம். கரெக்டா, கையோ காலையோ தான் சொல்லுவோம். டெல்டாய்டு பெரிஃபரலா? கிடையாது. ட்ரைசெப்ஸ் பெரிஃபரலா? கிடையாது. ஏன்னா டெல்டாய்டும் ட்ரைசெப்ஸும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. இப்போ ரெண்டுமே கிடையாது. மீதி 2 தான் இருக்கு. என்னது? ஒன்று சோலஸ், இன்னொன்று குளூட்டியஸ். ஓகேவா, குளூட்டியஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூஸ்வலாக நம்ம அந்த ஐஎம் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம்ல, அதனால எல்லாருக்குமே அந்த குளூட்டியஸ் தெரியும் எல்லாருக்கும். ஓகே ஃபைன். ஆனால் மீதி இருக்கிறது என்ன? சோலஸ் தான். ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோலஸ் இஸ் த ஆன்சர். ஏன் அந்த பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, ஸோ சோலஸ் தான் வந்துட்டு நம்மளோட லோயர் லிம்ப் இருக்குல்ல, நம்ம காலில் அந்த கஃப் மசில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு சோலஸ் மசில் தான். ஏன் அதை பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வீனஸ் சர்க்குலேஷன் அது எடுத்துட்டு வர்றதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அதை வந்து பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஐ ஹோப் இந்த மாதிரி தெரியாத கொஷின் வந்தாலும் நீங்க எழுதுறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த கொஷினே நான் இன்னைக்கு வச்சதே. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின், which of the following nerve in the human body may get injured during intramuscular injection in the deltoid muscle? ஓகேவா, டெல்டாய்ட் மசில்ல ஐஎம் இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க, என்ன நர்வ் இன்ஜுரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் கொஷின். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், சயாட்டிக் நர்வ் இன்ஜுரி கேள்விப்பட்டிருப்போம். யூஸ்வலாக எப்போ ஆகும்? இதுவும் ஐஎம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாதான் ஆகும். எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வென்ட்ரோக்ளூட்டியல் அந்த ட்ராசோக்ளூட்டியல் கொடுத்தா யூ வில் கெட் இந்த சயாட்டிக் நர்வ் இன்ஜுரி ஆகும்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். கரெக்டா? ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? டெல்டாய்டு மசில்னு கொடுத்துருக்காங்க. சேம் இதுவும் அதே தான். இந்த கொஷின் தெரியல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எப்பயுமே இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நம்ம மேல நமக்கு இருக்க நம்பிக்கையும் பயப்படாம இருக்கணும். ஓகேவா? ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி தெரியாத கொஷின் வந்துருச்சு, ஓகே பிரச்சனை இல்லை, சயாட்டிக் மட்டும்தான் தெரியும், எழுதியாச்சு. மீதி டெல்டாய்டு மசிலுக்கு பக்கத்துல என்ன நர்வ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அல்னார். அல்னார் உங்க எல்லாருக்குமே தெரியும். அல்னார் எங்க இருக்கு? ரேடியல் பக்கத்துல இருக்கு. ரேடியலுக்கும் டெல்டாய்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. கரெக்டா? ஸோ கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாப்லிட்டியல் இருக்கு. பாப்லிட்டியல் எங்க இருக்கு? லோயர் லிம்ப்ல இருக்கு. கரெக்டா? அப்ப இதுவும் கிடையாது. பாப்லிட்டியல் கிடையாது, சயாட்டிக் கிடையாது, அல்னார் கிடையாது. மீதி என்ன இருக்கு? ஆக்சிலா மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆக்சிலா. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். which among the following is a sign of severe dehydration among infant அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான வேர்டு, ஆக்சுவலா டீஹைட்ரேஷன் வந்தாலே முக்கியம் தான். அதுல என்ன டைப் ஆஃப் டீஹைட்ரேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. சிவியர் டீஹைட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சிவியர் டீஹைட்ரேஷன் என்ன சைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல ஆங்ஸைட்டி, இன்க்ரீஸ்டு ஸ்கின் டர்கர். ஸ்கின் டர்கர் ஆக்சுவலா என்னவா இருக்கும்? டிக்ரீஸ்டா தான் இருக்கும். அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பில என்ன? ட்ரௌசினஸ் இருக்கும், டிப்ரெஸ்டு ஃபாண்டனல் இருக்கும், டிக்ரீஸ்டு ஸ்கின் டர்கர் இருக்கும். கரெக்ட். அப்படியே ஆன்சரை சூஸ் பண்ணிடக்கூடாது, மற்ற ஆன்சர் என்னங்கிறதும் படிங்க. சாரி, மற்ற ஆப்ஷன் என்னங்கிறதும் படிங்க. எக்ஸசிவ் கிரையிங் இருக்கலாம், எக்ஸசிவ் தர்ஸ்ட் இருக்கலாம், ஆனா சிவியர் டீஹைட்ரேஷன்ல இருக்காது. கரெக்டா? இதே மைல்டு மாடரேட்ல இருந்துச்சுன்னா வேணா சைல்டு மே பி கிரையிங். சிவியர் டீஹைட்ரேஷன்ல சைல்டு என்னவா இருக்கும்? லெத்தார்ஜிக்கா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஆப்ஷன் டி ட்ரௌசினஸ் இருக்கும், பல்ஜிங் ஃபாண்டனல் இருக்காது. ஓகேவா? டிக்ரீஸ்டு ஸ்கின் டர்கர். ஸோ கரெக்ட் ஆன்சர் நம்ம நினைச்சபடி ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ட்ரௌசினஸ், டிப்ரெஸ்டு ஃபாண்டனல்ஸ் அண்ட் டிக்ரீஸ்
skin turgor. Next question. How many bronchopulmonary segments are there in the human right lung அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரைட் லங் லெஃப்ட் லங் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஸோ ரைட் லங்கில் வந்துட்டு செக்மெண்ட் தான் படிச்சிருப்போமே தவிர பிராங்கோபல்மனரி லோப்ஸ் தான் படிச்சிருப்போமே தவிர பிராங்கோபல்மனரி செக்மெண்ட் படிச்சிருக்க மாட்டோம். கரெக்டா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெஃப்ட்ல 2 ரைட்ல 3 அதெல்லாம் தெரியுமே தவிர்த்து, ஆனா எத்தனை பிராங்கோ பல்மினரி செக்மெண்ட்ஸ் இருக்குன்னா 10 பிராங்கோ பல்மினரி செக்மெண்ட்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ புதுசா இருந்தா இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. தேர் ஆர் 10 பிராங்கோ பல்மினரி செக்மெண்ட்ஸ் ஆர் தேர் இன் ஹியூமன் ரைட் லங். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் காமன் சிம்டம் ஆஃப் ஓபியாய்டு டாக்ஸிசிட்டி? ஓகே, ஓபியாய்டு டாக்ஸிசிட்டியோட மோஸ்ட் காமன் சிம்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல கன்ஸ்ட்ரிக்டட் பியூப்பிள், ஹை ஃபீவர், டைலேட்டட் பியூப்பிள், பிளட் இன் யூரின். ஓகேவா? பிளட் இன் யூரின் இருக்குமா? இருக்காது. ஹை ஃபீவர் இருக்காது. மீதி கன்ஸ்ட்ரிக்டட் பீப்புள், டைலேட்டட் பீப்புள் தான். ஓபியாய்டு, மார்பின் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் வந்திருக்கு. மார்பின் டாக்ஸிசிட்டி, ஓபியாய்டு டாக்ஸிசிட்டியில் என்ன இருக்கும்? கன்ஸ்ட்ரிக்டட் பீப்புள் வில் பி சீன். ஓகேவா? த மோஸ்ட் காமன் சைன் ஆஃப் opioid toxicity is constricted pupil. எஸ், நீங்க இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா டைலேட்டட் பீப்புள் இருக்குல்ல, டைலேட்டட் பீப்புள் எங்க இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டைலேட்டட் பீப்புள் எந்த டைப் ஆஃப் டாக்ஸிசிட்டியில இல்லை என்ன ட்ரக் அபியூஸ்ல இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following agent is used for the sterilization of disposable சிரஞ்சஸ்? எல்லாமே கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டினாக தான் எடுத்திருக்கேன். சிரஞ்சு, டிஸ்போசபிள் சிரஞ்சு ஸ்டெரிலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டெரிலைசேஷனில் நிறைய மெத்தட் இருக்கு. அதில் யூஸ்வலாக ரேடியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க லார்ஜர் ஸ்கேலில். ஓகேவா? ஆப்ஷனில் என்ன இருக்கு? இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், காமா ரேடியேஷன், அல்ட்ராவயலட் ரேடியேஷன், சோடியம் ஹைப்போக்ளோரைட். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோடியம் ஹைப்போக்ளோரைட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? யூஸ்வலாக நம்மளுக்கு வந்துட்டு வி யூஸ் அஸ் அ டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகேவா? எங்கே இந்த பிளட் ஸ்பில் ஆச்சு. ஓகே, இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்ஐவி பிளட் ஸ்பில் ஆயிடுச்சு, இல்லை நார்மல் பிளட் ஸ்பில் ஆயிடுச்சு, இல்லை பேஷண்ட் ஹெச்ஐவி பேஷண்ட் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு, ஓகேவா, பெட் ஸ்டெயின்ட் ஆர் பாடி ஃப்ளூயிட் ஸ்டெயின்டு, ஹெப்பாட்டிட்டிஸு, எதுவாக இருந்தாலும் சரி வி யூஸ் சோடியம் ஹைப்போக்ளோரைடு தான். ஓகேவா? மற்றது இந்த ரேடியேஷன்ல தான் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ரேடியேஷன் கொடுப்போம். என்ன ரேடியேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமா ரேடியேஷன் இஸ் யூஸ்ட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் டிஸ்போசபிள் சிரஞ்சஸ். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காமா ரேடியேஷன். ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் ஆர்ஆர்பி கொஷின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ரெண்டாவது நம்மளுக்கு வெப்சைட் இருக்கு nursingupdate.in. நான் வெப்சைட் அட்ரஸும் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இல்லை நீங்கள் போய் பிளே ஸ்டோரில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் போடுறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃப்ரீ தான் உங்களுக்கு. இங்கே ப்ரீவியஸ் இதான் நம்மளோட வெப்சைட்டோட ஓவரால் வியூ. இல்லை அப்ளிகேஷன் இப்படியே தான் இருக்கும். இல்லை ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூன்னு இருங்க. இதில் எடுத்தீங்கன்னா எல்லா எம்சிக்யூவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜிப்மர் எடுத்தீங்கன்னா ஜிப்மரோட எல்லா எம்சிக்யூவும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ ஆர்ஆர்பி எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு 2019 வந்த மாடல் எல்லா மாடலும் போட்டிருக்கேன் நான். ஓகே, ஸோ எய்ம்ஸ் அதே மாதிரி மற்ற எல்லா இன்ஸ்டியூட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு மேஜர் உங்களுக்கு ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஆர்ஆர்பிக்கான எல்லா எம்சிக்யூவும் இருக்கும். இது ஃப்ரீ தான் உங்களுக்கு. நீங்கள் எந்த பேமெண்ட் எதுவும் பண்ண வேணாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டெஸ்ட் மாதிரி சும்மா எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்னு சொல்லி சும்மா டெஸ்ட் மாதிரி எழுதினாலும் ஓகே, இல்லை நீங்கள் படிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸை பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின் போயிடலாம். பர்சன் அண்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. செயின் ரூல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும், எஸ்பெஷலி ரயில்வேஸில். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 6 person can complete work in 12 days working 8 hours a day. How many workers are needed to complete in 4 days working 8 hours a day அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்தாலும்
முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுறோம். ஃபர்ஸ்ட்டு மென் கொடுத்துருக்காங்க 6 பர்சன். ஓகேவா? எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க? 8 ஹவர்ஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா 12 நாளில் முடிச்சிருவாங்களாம். அவங்க என்ன கேட்குறாங்க, இதே 4 நாள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அண்ட் 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? 4 நாள் ஒர்க் பண்ணணும், 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேர் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டாம். 6 பர்சன்ட் 8 ஹவர்ஸ் இன்டூ 12 டேஸ், 6 to 8 டிவைடட் பை, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன் நம்மளுக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. தென் எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? சேம் 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணணும்? 4 நாளில் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணாலே முடிஞ்சிச்சு. இது 8 8 கேன்சல் ஆகிடும். இது 4 வந்துட்டு 4 டேபிளில் எடுத்தாலும் 1 3, 6 3s are 18. அப்போ எத்தனை மெம்பர் நம்மளுக்கு தேவை? 18 மெம்பர்ஸ் ஆர் நீடட் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 18. ஸோ ரயில்வேஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாருக்கும், ரயில்வேஸாக இருக்கட்டும் மெயின்ஸ்க்காக இருக்கட்டும், உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்தாலும், இல்லை எக்ஸாம் சென்டர் வரல, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம் சென்டரும் வந்துருச்சு இப்போ எல்லாருக்கும். ஷிஃப்ட் மட்டும்தான், ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 அந்த மாதிரி 3 ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எப்படி வேணால் எக்ஸாம் பேப்பர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அவங்க நார்மலைசேஷன் போட்டு தான் கொடுப்பாங்க. அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. ரெண்டாவது வந்துட்டு எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நானும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி உங்களுக்கு இந்த சண்டேவோ இல்லை மண்டேவோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். பாயிண்டிங் டு அ ஃபோட்டோகிராஃப், வாஜ்பாய் செட் he is the daughter of the only daughter of the father of my brother. How Vajpayee is related to the man in the photograph? ஓகேவா? இது பிளட் ரிலேஷன் கொஸ்டின். இந்த வாட், சோ, எஸ் எல்லாம் வரும். இது எது வந்தாலும் முதல்ல என்ன சொல்றாங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. யாருக்கு தேவை? வாஜ்பாய்ங்கிற ஒருத்தவங்களுக்கு தேவை. ஓகேவா? என்ன சொல்றாங்க? இஸ் ரிலேட்டட் டு த ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃபுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? கடைசி இந்த மாதிரி எதுக்கு கொஸ்டின், இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் கொஸ்டின் எது வந்தாலும் பின்னாடியிலேருந்து போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிரதர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வாஜ்பாய்க்கு அவர் யாரு? பிரதரோட ஃபாதர். ஓகேவா? பிரதரோட ஃபாதர். ஓகேவா? அவங்களோட ஒன்லி டாட்டர். ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா, ஃபாதர் யாரோ ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பாக்கு டாட்டரு பிரதர் ரெண்டும் ஒன்று தானே, அவங்களோட பசங்க. டாட்டரும் பிரதரும் ஒன்று தான். அந்த அப்பாவோட பொண்ணோட இஸ் த டாட்டர் ஆஃப் த ஒன்லி டாட்டர். ஓகே, இஸ் த டாட்டர் ஆஃப் த ஒன்லி டாட்டர். அப்ப இவங்களோட டாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப பிரதர்னா இவங்க என்ன வரும்? சிஸ்டர்னு வருவாங்க. கரெக்டா? இந்த இந்த வாஜ்பாய்க்கு வாஜ்பாய் தான் இவங்கன்னா, இந்த இவங்க வந்து சிஸ்டர்னு வருவாங்க. இவங்களோட ஒன்லி டாட்டர் அப்படின்னா அவங்க என்னவா மாறுவாங்கன்னா நீஸா மாறுவாங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் நீஸ். ஸோ ஆப்ஷன் டி, நீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின், ஏன்னா நம்ம அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இது ஈஸி. அனிமல்ஸை பத்தி படிக்கிறது ஜுவாலஜி, அப்ப கேன்சரை பத்தி படிக்கிறது ஆன்காலஜி. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஆன்காலஜி. சைக்காலஜி தெரியும், ஹியூமன் மைண்டு. பிசியாலஜியும் தெரியும், பாட்டனியும் தெரியும். ஓகேவா? தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் இன் இந்தியா? ரொம்ப 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 முக்கியமான பாட்டு. ரயில்வே எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன் ப்ராபபிலிட்டி அதிகம்னா, இப்பதான் அது வந்துட்டு
ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். அட்டல் பிரிட்ஜ், செனாப் பிரிட்ஜ், பாம்பன் பிரிட்ஜ், நன் ஆஃப் த அபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அட்டல் பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அட்டல் பிரிட்ஜ் கிடையாது, அட்டல் டனல் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அட்டல் டனல் தான் என்னது? ஹையஸ்ட் டனல். ஓகேவா? ஹையஸ்ட் டனல். இது எங்க இருக்குன்னா நம்மளோட இதுல இருக்கு, லடாக்ல இருக்கு. ஓகேவா? அது அட்டல் பிரிட்ஜ் கிடையாது, அது அட்டல் டனல். அது ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. ஓகேவா? தென் பாம்பன் பிரிட்ஜ் இப்பதான் வந்து லாஸ்ட் மந்த் தான் வந்துட்டு நம்ம பிஎம் வந்து ஓப்பன் பண்ணாரு. இது வந்து தான் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் வெர்டிக்கல் ரயில்வே பிரிட்ஜ் இன் சி. சீல இருக்க ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் பிரிட்ஜ் இதுதான். ஓகேவா? ஆக்சுவலா நம்ம இந்தியாலே ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு, பாம்பன் பிரிட்ஜ் தான் இருந்துச்சு. அதை தான் இப்போ மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் பிரிட்ஜ் இன் சி. சீல இருக்க ஃபர்ஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் என்னன்னா இதுதான். ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் வந்துட்டு சென்னாப் பிரிட்ஜ் தான் வந்துட்டு ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சேம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இது பண்ணி அந்த மிலிட்ரிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக ட்ரையல் ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல்லாக எதுவும் ஓப்பன் பண்ணல. இதான் ஹையஸ்ட் பிரிட்ஜ் இன் நாட் ஓன்லி இன் இந்தியா, ஹையஸ்ட் பிரிட்ஜ் இன் வேர்ல்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒன்ஸ் அது நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சுன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்துட்டு எங்கள் கூட நெக்ஸ்ட் வர எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும்னா வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் நம்பர் கொடுத்துருக்கேன், 7418581443. ஸோ திருப்பி சொல்கிறேன், த ஒன்லி இன்ஸ்டியூட் இன் என்டையர் இந்தியான்னு கூட சொல்லலாம். 6000 ஃபீஸ், வெறும் 3 months கோர்ஸுக்கு 6000 ஃபீஸ் மட்டும்தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். லைவ் கிளாஸ் உண்டு, ரெக்கார்டிங்ஸ் உண்டு, ஆஃப்லைன் உண்டு, ஆன்லைன் உண்டு, நோட்ஸ் கொடுத்துருவோம், அப்ளிகேஷன் ஆக்சஸ் கொடுத்துருவோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எடுக்கிற ஒரே ஒரு நர்சிங் கிளாஸ் ஆல் ஓவர் இந்தியா வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் மட்டும்தான். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஜாயினிங் ப்ராசஸ் என்னங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எக்ஸாமை வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. இனி இருக்க 3-4 days ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம்னு நினச்சிட்டு எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 daysல வந்துட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்படி எழுதுறதுங்கிறதுக்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி போட்டுடுறேன். அதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.